தெரியுமா? குடும்பத்துல பிரச்சனை வரும்போது எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு 10 நிமிஷம் கணவனோ மனைவியோ அமைதியா இருந்துட்டா இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிச்சிடலாம். அல்லேலூயா. உதாரணத்துக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதுங்க, பயங்கரமான யுத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, அடிச்சுக்கிறீங்க, சண்டை போட்டுக்கிறீங்க, திடீர்னு ஊழியக்காரர் வந்துட்டாரு, என்ன பண்ணுவீங்க? தொடப்பத்தை கையை வச்சுட்டு சோத்திர பாஸ்டர் சொல்லுங்க, இல்ல கேட்கிறேன், தூக்கி தூர போட்டுட்டு அப்படியே படபடணும், ஐயோ பாஸ்டர் சோத்திரம் வாங்க. அந்த கோபம் அடுத்த நிமிஷம் எங்க போகும்னு தெரியாது. யாரோ ஒரு 3வது மனுஷரை பார்த்து, ஒரு ஊழியக்காரரை பார்த்து உன் கோபத்தெல்லாம் விட்டுட்டு சாந்தமாவா, அந்த சாந்தத்தை ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி காட்டுந்தா பிரச்சனை வந்துருக்குமா? இதுதான் நிறைய பேருக்கு தெரியாம அடிச்சுக்கிட்டு பிச்சுக்கிட்டு டைவர்ஸ் வரைக்கும் போயிடுறாங்க. இனி அவளுதான் அவன் கூட வாழ முடியாது, இனி அவதான் அவன் கூட வாழ முடியாது. இவன் குடும்பத்துக்கே ஆகாதியா, இவன் குடும்பத்துக்கே என்னை எங்கெங்கெல்லாம் பொண்ணு கேட்டாங்க, என்னை எவ்வளவு கட்டிக்கிறேன்னு சொன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து வாங்கிட்டு வந்து நான் மாட்டிக்கிட்டோம் பாரு. சொல்றவங்களா இல்லையா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நீ யாரு கூட இணைக்கணும், யாரு கூட முடிச்சு போட வைக்கணும் எல்லாம் ஸ்கெட்ச் போட்டுதான் நம்மளை இணைச்சிருக்கிறார். அதுக்கு விட்டுட்டு என்னை எங்கெல்லாம் கேட்டாங்க, என் தலையெடுத்து வாங்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னை எவ்வளெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா ஒன்ன வந்து நான் கட்டிக்கிட்டு படுறேன் பாரு. இதெல்லாம் சொல்லவே வேண்டாம். அல்லேலூயா. யாருக்கு யாரை போட்டா கரெக்டா இருக்கணும், எந்த ஜாடிக்கு எந்த மூடி போட்டா கரெக்டா இருக்கணும் கர்த்தருக்கு நல்லா தெரிஞ்சுதான். எந்த நெட்டுக்கு எந்த குட்டை இணைக்கணும், எந்த குட்டைக்கு எந்த நெட்டை இணைக்கணும் எல்லாம் பார்த்துதான், கரெக்டா பார்த்துதான் இணைச்சு வைப்பார்.